அனைவருக்கும் வணக்கம். நமது முன்னோர்களும் சாஸ்திரம் அறிந்தவர்களும் நமக்கு அடிக்கடி நினைவுபடுத்துவது அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளது என்பது சித்தர்களின் வாக்கு என்பார்கள். பிரபஞ்சமானது பஞ்சபூதங்களால் ஆனது. அதேபோல் நமது மனித உடலானது பஞ்சபூதங்களால் ஆனது. ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரனுக்கு உடல்காரகன், மனோகாரகன் என்று பெயர் உண்டு. மனித உடலிலும் நம் மனதிலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு சந்திரனின் சுழற்சியே காரணமாகும். மனிதர்களின் உடற்கூறு அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு தகுந்தாற்போல் அமைந்துள்ளது. நம் உடலை இயக்குவது உயிர்காந்த ஆற்றலாகும். அந்த உயிர்காந்த ஆற்றலானது கோச்சார சந்திரனின் சுழற்சிக்கேற்ப சில நேரங்களில் வலிமை அடைந்தும் சில நேரங்களில் வலுவிழந்தும் போகும். உடலில் உயிர்காந்த ஆற்றல் வலிமையாக இருக்கும்போது எண்ணிய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறிவிடும். உடல் வலிமை மன வலிமை கூடும். உடலில் உயிர்காந்த ஆற்றல் வலிமை இழக்கும்போது காரிய தடைகள் ஏற்படும். மன வலிமை குறையும். உடலில் ஏற்படும் இத்தகைய மாற்றங்கள் கோச்சார சந்திரனின் இயக்கத்தால் ஒரு குறிப்பிட்ட கால சுழற்சியில் இயங்குகிறது. ஒருவரின் மனநிலைகளில் உணர்வு நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கு பஞ்சபூதங்களில் ஏற்படும் மாற்றங்களே காரணமாக உள்ளன. ஆக உடலின் இயக்கங்கள், தோஷங்கள், நோய்கள், மனநிலை மாற்றங்கள் என அனைத்துமே பஞ்சபூதங்களில் ஏற்படும் மாற்றங்களின் அடிப்படையிலேயே நிகழ்கின்றன. சுருக்கமாக கூறுவதானால் மனிதர்களின் வாழ்க்கை, பிரபஞ்சத்தின் இயக்கமென அனைத்துமே பஞ்சபூதங்களோடு இணைக்கப்பட்டுள்ளன. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் செல்ல அந்தந்த கால சுழற்சிக்கேற்ப பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி நடை போடலாம் என்பதை அறிந்து கொள்ளும் பொருட்டு பஞ்சபட்சி சாஸ்திரம் நமக்காக பெரியோர்களாலும் சித்தரர்களாலும் உருவாக்கி வைக்கப்பட்டுள்ளது. பஞ்ச என்றால் 5 என்று பொருள் ஆகும். பட்சி என்றால் பறவை என்று பொருள் ஆகும். சாஸ்திரம் என்றால் ஞானிகள் சித்தர்களால் எழுதப்பட்டவை என்று பொருளாகும். பஞ்சபட்சிகள் என்பவை வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் ஆகிய 5 பறவைகளாகும். அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் பஞ்சபூதங்களை வல்லூறு, ஆந்தை, காகம், கோழி, மயில் என்னும் 5 பட்சிகளுடன் ஒப்பிடுகிறோம். இதில் முதலாவதாக வல்லூறு என்ற பறவை நிலம் என்ற தன்மையை கொண்டதாகும். வானத்திலிருந்து நிலத்தை துல்லியமாக பார்க்கும் தன்மை கொண்டதால் வல்லூறு நிலத்தத்துவ பட்சியாகிறது. வல்லூரை நட்சத்திர பட்சியாக கொண்டவர்கள் புத்திக்கூர்மை மிகுந்தவர்கள். அதேபோல பிடிவாதம், விஷமத்தனம் இவர்களிடம் இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப இவர்களின் செயல்பாடுகள் இருக்கும். மேலும் இவர்கள் ஆழமான கொள்கை பிடிப்புகளோடு நிதானத்தோடும் வாழ்க்கையை எதிர்கொள்வதால் பிறர் தொட முடியாத உச்சத்தை கூட இவர்களால் தொட முடியும். சாதனை புரியவும் முடியும். நினைத்ததை நினைத்தபடியே நடத்தி முடிப்பார்கள். அடுத்ததாக ஆந்தை என்ற பறவை நீர் என்ற தத்துவத்தை குறிப்பிடுகிறது. சந்திரன் நீர்த்தன்மை கொண்ட கிரகமாகும். சந்திரனுக்கு இரவில் பலம் அதிகம். இரவு நேரத்திலும் பார்வை துல்லியமாக இருக்கக்கூடிய ஒரு பறவை ஆந்தை. எனவே இது நீர் தத்துவ பட்சியாகும். ஆந்தை பட்சியை சார்ந்தவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலித்தனம், தன்னம்பிக்கை, தைரியம் மிகுந்தவர்கள் ஆவார்கள். இவர்கள் முரட்டுத்தனமும் முன்கோபமும் இவர்களிடம் அதிகமாக காணப்படும். தற்பெருமை மிகுந்தவர்கள். தோல்விகளை கண்டு மனம் தளர மாட்டார்கள். எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு சமயோசிதமான புத்தியால் வெற்றியை அடைவார்கள். கடுமையான
உழைப்பாளிகள். வித்தியாசமான சிந்தனை செயல்பாடுகள் அதிகமாக இவர்களிடம் நிறைந்திருக்கும். பகல் கனவை கூட நனவாக்கும் புத்தி கூர்மை இவர்களுக்கு உண்டு. சமுதாயத்திற்கும் பிறருக்கும் உதவும் குணம் அதிகமாக இவர்களிடம் இருக்கும். அடுத்தபடியாக காகம் என்ற பறவை நெருப்பு என்ற தத்துவத்தை சார்ந்ததாகும். அதர்மத்தை அழித்து நீதியை நிலைநாட்டக்கூடிய சனி பகவானின் வாகனம் காகம். இது நெருப்பு தத்துவ பட்சியாகும். பட்சிகளிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த பட்சி காகமாகும். உடலாலும் உள்ளத்தாலும் மிக வலிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மனம் கலங்க மாட்டார்கள். தங்கள் மன உறுதியால் பல சாதனைகளை இவர்கள் செய்வார்கள். ஒரு ஆசையை நிறைவேற்றிவிட்டால் உடனே மனதில் வேறு ஆசை முளைக்கும். மிகவும் நாணயமானவர்கள். அனைவரது கவனத்தையும் எளிதில் ஈர்ப்பார்கள். எந்த கூட்டத்திலும் இவர்களுக்கு மரியாதை இருக்கும். நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் தராதவர்கள். எதிலும் நடுநிலைமையோடு இவர்கள் நடப்பார்கள். அடுத்தபடியாக கோழி என்ற பறவை. இது காற்று என்ற தத்துவத்தை பெற்றிருக்கும். அதிகாலை நேரத்தில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும்போது அவர்கள் விழிக்க வேண்டும் என்பதற்காக கூவும் சேவல் காற்று தத்துவ பட்சியாகும். சுயநலம் மிக்கவர்கள். பிறரை பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டார்கள். தனக்கு பிறர் உதவ வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஆனால் பிறருக்கு இவர்கள் எந்த உதவியும் செய்ய மாட்டார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் ஆழமாக சிந்தித்து முடிவெடுப்பார்கள். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டார்கள். ஆழம் தெரியாமல் காலை விட்டு அகப்பட்டு கொள்ளவும் மாட்டார்கள். எவராது இவர்களை புண்படுத்திவிட்டால் அவர்களை பகைத்து கொள்வார்கள். எந்த வகையிலாவது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் இருக்கும் இவர்களிடம். மன்னிக்கும் மனப்பக்குவம் இவர்களிடம் இருக்கவே இருக்காது. இவர்களாகவே எதிரிகளை உருவாக்கி கொள்வார்கள். அடுத்தபடியாக மயில் என்ற பறவை ஆகாயம் என்ற தத்துவத்தை பெற்றிருக்கும். அதனால்தான் மழை வரக்கூடிய நேரத்தை முன்கூட்டியே அறிந்து ஆகாயத்தை பார்த்து நடனமிடும் மயில் ஆகாய தத்துவ பட்சியாகும். ஆற்று மணலை கூட அளந்து விடலாம். ஆனால் இந்த நட்சத்திர பட்சியினரின் மனதை யாராலும் ஒருபோதும் அறிந்து கொள்ள முடியாது. வெளியில் இவர்கள் சாந்தமான மனநிலை உள்ளவர்களாக, எளிதில் உணர்ச்சி வசப்படாதவர்களாகவும் தோன்றுவார்கள். கொள்கை பிடிப்புள்ளவர்கள். தாங்கள் எடுத்த முடிவுகளில் உறுதியாக இருப்பார்கள். அதனால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அமைதியாக ஏற்றுக்கொள்வார்கள். கடந்த கால நினைவுகளை அசை போட்டு கொண்டே இருப்பார்கள். எதையும் இவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மனதில் வைத்து கொண்டு இருப்பதால் தூக்கம் கெடும் இவர்களுக்கு. உடல் நலமும் இதனால் பாதிக்கப்படக்கூடும். எனவே 27 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் வளர்பிறை தேய்விரையில் தங்களது நட்சத்திர பட்சி என்ன என்பதை அறிந்து அதன் வழியில் செயல்பட்டால் வாழ்க்கையில் எல்லையில்லாத வெற்றியை பெற்று வாழ்வீர்கள். எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.